Okay student, next video. Applications of capacitor. This is very important. Capacitor are used in various electronic circuit as few of applications. சில applications மட்டும் பார்க்க போறோம். என்னென்ன first question. Most people are now familiar with the digital camera. Digital camera யூஸ் பண்ணிருக்கோம். The flash which come from the camera when we take photograph is due to the energy released from the capacitor called a flash capacitor. நம்ம இது கேமராவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் வருது இல்லையா, அதுக்கு லைட்டு பாஸ் பண்ணுறது என்னது கெப்பாசிட்டரோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அதனால் அதுக்கு வந்து அந்த டைப் ஆஃப் கேமராவுக்கு வந்து ஃப்ளாஷ் கேமரான்னு சொல்லுவோம். தென் அடுத்து டூரிங் கார்டியாக் அரெஸ்ட், நம்ம செஸ்ட் பெயினில் வருது இல்லையா கார்டியாக் அரெஸ்ட், எ டிவைஸ் கால்டு ஹார்ட் டிஃபிபிரிலேட்டர் is used to give the sudden surge of a large amount of electric charge to the patient chest to retard the normal heart function. மறுபடியும் என்னதுன்னா ஹார்ட் இதே துடிக்குதோ இந்த அது ஒரு அப்ளிகேஷன் இதை போட்டிருக்க டயக்ராம். செஸ்ட் மேலே வைப்பாங்க இல்லையா, அதுதான் நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணுறார். திஸ் என்னது டிஃபிபிரிலேட்டர் யூஸ்டு a capacitor of 175 μF micro farad charged to a high voltage of around 2000 voltage. 2000 voltage வந்து என்னது இருக்கக்கூடிய இதில் வந்து சார்ஜ் பண்ணி 175 மைக்ரோ ஃபேரடாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுப்பாங்க. திஸ் ஷோ த டயக்ராமில் இருக்குது. ஓகே, அடுத்து தேர்டு கெப்பாசிட்டர் ஆர் யூஸ்டு இன் த இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜின் டு த எலிமினேட் ஸ்பார்க். நமக்கு ப்ளக் இருக்கு இல்லையா, அதுதான் கெப்பாசிட்டரோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னா அங்கே வந்து ஃபியூல்ஸ் வந்து பட்ட உடனே எரியணும். ஓகே, இது இக்னிஷன் சிஸ்டம். தென் அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் ஆர் யூஸ்டு டு ரெடியூஸ்டு பவர் ஃப்ளக்சுவேஷன் இன் பவர் சப்ளை அண்டு டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபோரும் கெப்பாசிட்டரோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். தென் அதுக்கப்புறம் அவர் கெப்பாசிட்டர் ஹேவ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் வெல். Even after the battery or power supply is removed, the capacitor store energy for same time. For example, if the TV is switched off, it is always adjustable to not touch the back side of the TV panel. ஒன்று டச் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கெப்பாசிட்டர் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகேவா, இது ஒரு என்னது 4 பாயிண்ட் இருப்பார் கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். இப்போ நான் தெளிவாக காட்டுறேன் ஸ்டூடெண்ட், இந்த 4 விஷயத்தையும் எழுதி அனுப்பணும். தென் டைஎலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் பேரலல் கெப்பாசிட்டரோட இன்பிட்வீன் கேப் இருக்குல்லையா, அந்த இடத்துல ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ண என்னது we earlier discussed, we assumed that the space between the parallel plate of the capacitor is either empty or filled with air. Suppose dielectric like mica, glass, paper are introduced between the plate. Now when the capacitor of the capacitor is allotted, the dielectric can be inserted into the plate of the two types of way. When the capacitor is disconnected from the battery, when the capacitor connected to the battery, capacitor வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கும் போது மிட் பாயிண்டில் டைஎலக்ட்ரிக் பொருளை வச்சு இன்சர்ட் பண்ணுறது. செகண்ட் டைப் வந்து கெப்பாசிட்டருக்கு பேட்டரியை பவர் சப்ளை கொடுத்த பிறகு டைஎலக்ட்ரிக் அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு கேஸ் when the capacitor is disconnected from the battery, கெப்பாசிட்டருக்கு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கல, அப்போ என்ன நடக்குது? கன்சிடர் a capacitor with two parallel plate each of cross section area A and the separation distance D. The capacitor is charged by the battery of voltage V0 voltage charge பண்ணி வச்சிருக்கோம். and the charge Q0, capacitance of the capacitor வந்து C equal to என்ன வேல்யூ C0. இது வந்து Q0 charge V0 பொட்டன்ஷியல்ன்றதுனால C0 equal to Q0 by V0. the battery is then disconnected from the capacitor வந்து சார்ஜ் பண்ணிட்டு போய் இப்போ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. and the dielectric is inserted between the plate to பிளேட்டுக்கு மிடில் dielectric மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறோம். dielectric எக்ஸாம்பிள் வந்து எபனைட்டு, மைக்கா, எனி ஒன் ஆஃப் த ஒரு பொருள். ஃபஸ்ட்டு கேஸில் சார்ஜ் பண்ணுறவரையும் கெப்பாசிட்டர் பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம், சார்ஜ் ஆகணுன்னு பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டயக்ராம் we introduce the dielectric between the plate will decreases the electric field. இப்போ
டூ பிளேட்டுக்கு மிடில் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அவரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிறாரு. எக்ஸ்பெரிமெண்ட்லி இட் இஸ் ஃபவுண்ட் தட் modified electric field anyway E equal to E naught by epsilon r. Anyway, E naught is the electric field inside the capacitor. Capacitor inside the electric field E naught when there is no dielectric, and epsilon r is the relative permeability of the dielectric, or simply known as the dielectric constant. Epsilon r oda value greater than 1. Anyway, the electric field E greater than E less than E naught இருக்காரு. Anyway, as a result, the electric potential difference between the plate V electric potential கண்டுபிடினா காமன் ஃபார்முலா வந்து V equal to ED is also reduce ஆகிறாரு. ஏன்னா நம்ம டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. But at the same time, the charge Q naught will remain constant once the battery disconnect பண்ணால் ஸ்டோரேஜ் பண்ண சார்ஜோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்காரு. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V equal to ED, ஈயோட வேல்யூ வந்து E naught epsilon r சப்ஸ்டியூட் பண்ண D போட்டிருக்கோம். எனிவே அடுத்தது இதில் வந்து V நாட்டோட வேல்யூ வந்து எதற்கு E naught இன்ட்டு டிக்கு ஈக்குவலாக இருப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். எனிவே அதனால் இந்த E naught இன்ட்டு டிக்கு பதிலாக V நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எனிவே we know that the capacitor is inversely capacitance is inversely proportional to the potential difference. Therefore V decrease ஆகுனா C வந்து increase ஆகும். இது Q equal to CV ஃபார்முலாவிலேருந்து கண்டுபிடிக்கிறது. இந்த இது எப்படி சொல்கிறாங்க இந்த இடத்துல Q equal to CV. நமக்கு அதுக்கு அடுத்தபடியாக V மட்டும் என்ன V equal to Q by C இருக்கும். இந்த ஃபார்முலாவிலேருந்து வியும் சியும் ஒருத்தருக்கு இன்வெர்ஸ்லி வி இந்த கெப்பாசிட்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு. இது ஒருத்தருக்கு என்ன எப்படி இருப்பார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வி வந்து டிக்ரீஸ் ஆகுனா சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறார். தஸ் நியூ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் எ ப்ரெசன்ஸ் ஆஃப் எ டைஎலக்ட்ரிக் இஸ் நியூ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறார். எவ்வளோனா சி ஈக்குவல் டு Q naught by V. எனிவே நமக்கு எப்சிலான் ஆறு C equal to epsilon naught Q naught by V naught இது காமன் இது போட்டிருக்கோம். அது எனிவே epsilon r greater than 1 ஒன்றை விட greater than 1 விட அதிகமாக இருப்பார். We have C greater than C naught. thus in section of the dielectric constant epsilon r increase ஆகிறாரு. எனிவே 1.84 ஈக்குவேஷன்லேருந்து சியோட C equal to epsilon naught by epsilon naught A into D இருப்பார். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த காமன் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா படி epsilon r வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கார். எனவே எப்சிலான் A by DR இருப்பார். எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் சேர்த்தோம்னா எப்சிலான் ஆர் மாட்டோம். இந்த இடத்துல வேறு எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம். எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டி இன்செக்ஷன் எரவல்னா 1/2 Q naught C ஸ்கொயர். இதுக்கு நமக்கு முன்னாடி தெரிஞ்ச ஃபார்முலா. ஆஃப்டர் த டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ண உடனே Q naught ரிமைன் கான்ஸ்டன்ட், கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகிறாரு. டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலே கெப்பாசிட்டர் டு பேரலல் கெப்பாசிட்டரோட இன்பிட்வீன் கேப்பில் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறாரு. ஆஸ் அ எனர்ஜி ஸ்டோரேஜ் எவ்வளோ 1/2 Q naught ஸ்கொயர் பை சி. இது 1/2 Q naught ஸ்கொயர் எப்சிலான் ஆர் சி U naught by எப்சிலான் ஆர் அளவுக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆகும். இது ஒரு அடுத்தது. தென் அடுத்தது பேட்டரியை இப்போ கனெக்ட் பண்ணுறோம். when battery remain connected to the கெப்பாசிட்டருக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்குது அடுத்த கேஸில். let us now consider what happened when the battery of the voltage V naught remain connected to the capacitor when the dielectric is inserted of the capacitor into the capacitor. பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம் யாரோட கெப்பாசிட்டரோட. potential difference V naught across the plate potential difference constant, but it is found experimentally that when the dielectric is inserted the charge stored in the capacitor increase ஆகிறாரு by factor of epsilon r அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறார். எனிவே Q equal to epsilon r Q naught வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராசஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா. டியூ டு த இன்க்ரீசஸ் சார்ஜ் கெப்பாசிட்டர் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிறாரு. நமக்கு Q equal to CV ஃபார்முலாலேருந்து C மட்டும் வேணும்னா என்ன ஆகிடுவார் Q by V. அதான் Vன்றது V naught ஆகிட்டார். epsilon r Q naught by V naught இந்த ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்ச ஃபார்முலா. however the reason for the increase in the capacitance in this case when the battery remain connected is different from the case when the battery is disconnected before introducing dielectric. இது previous concept.
டிஸ்கனெக்ட் பண்ணுறது, பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணால் சி நாட்டோட வேல்யூ எப்சிலான் நாட் ஏ பை டி. சினா எப்சிலான் ஏ பை டி. இது எல்லாமே நமக்கு இதுக்கு முன்னாடி நடத்தின இதுலேருந்து வரக்கூடிய ஈக்குவேஷன். The energy stored in the capacitor before injection dielectric U naught equal 1 by 2 C V naught square. இதுவும் முன்னாடி நடந்த எனர்ஜி ஸ்டோரேஜ். Note that here the we have not used in the capacitor formula. Both the charge and the capacitance are changed, where equation 1.1 இருந்து V naught வந்து remain constant. Anyway, after the dielectric insert, இப்போ இன்சர்ட் பண்ணுறோம் dielectric capacitor இன்க்ரீஸ் ஆகிறார், வேறு ஸ்டோரேஜ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆவார். எந்த ஃபார்முலாவில்? இந்த ஃபார்முலா. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. எப்சிலான் ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 மாறுவார், யூவோட வேல்யூ வந்து யூ நாட்டை விட இன்க்ரீஸ் ஆகிடுவார். இட் மே நோட் தட் here the since the voltage between the capacitor V naught constant, ஏன்னா இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணதுனால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருப்பார். எலக்ட்ரிக் பிளேட் பிட்வீன் த ஸ்மால் யூவோட வேல்யூ வந்து 1/2 எப்சிலான் E நாட் ஸ்கொயர் ஆகிடுவார். எப்சிலான் வந்து பெர்மிட்டிவிட்டி வேல்யூ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். இது செகண்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினையும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு எழுதி அனுப்பணும் ஸ்டூடெண்ட்.